அவமானங்கள் எல்லாம் வெகுமானங்கள் ஆகும் வரை பல மனங்கள் பொறுப்பதில்லை, பலனையும் சுவைப்பதில்லை. அவமானங்கள் கற்றுத்தரும் பாடங்கள் அவ்வளவு எளிதில் மறக்காது. நாளைக்கு செய்யலாம் என்று ஒரு வேலையை தள்ளி போடுவதில் தவறு இல்லை. ஆனால் அது நாளை மறுநாள் செய்ய வேண்டிய வேலையாய் இருக்குமானால் உண்மையான அன்பில் சட்டை விலகுதல் என்பது அத்தனை சுலபம் அல்ல. நடிப்பவர்களுக்கு மட்டுமே அது எளிது. கிடைக்கிற வரை ஏக்கம் அதிகமாக இருக்கும், கிடைப்பதற்கு பின் அலட்சியம் அதிகமாக இருக்கும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. அடுத்த நொடி நமக்கு சாதகமாக இருந்துவிடக் கூடாதா என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏக்கம். எது கிடைக்காதோ அதற்கே இந்த பாழா போன மனம் ஆசைப்படுகிறது. அறிவாளிகள் பேசுகிறார்கள், காரணம் அவர்களிடம் சொல்வதற்கு ஏதாவது இருக்கிறது. முட்டாள்கள் பேசுகிறார்கள், காரணம் அவர்கள் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கிறது. பிறரை அறிந்தவன் படிப்பாளி, தன்னையே அறிந்தவன் அறிவாளி. பிறரை கட்டுப்படுத்த தெரிந்தவன் சக்திசாலி, தன்னையே கட்டுப்படுத்த தெரிந்தவன் மிகப்பெரிய ஞானி. கடவுள் உங்களுக்காக நாளை ஏதாவது திட்டமிட்டிருக்கலாம். எனவே உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். தயாராகுங்கள், சிறந்த லட்சியங்களுடன் எளிமையான வாழ்க்கையை வாழ. கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் என்னும் கொடிய அமிலமானது அது எரியப்படும் இடத்தை விட அதை வைத்துக் கொண்டிருக்கும் கரத்தையே நாசப்படுத்திவிடும். முடியும் என சொல்வது பெரிதல்ல, எதையும் முயன்று விட்டு முடித்து காட்ட வேண்டும். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி. நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியுற அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியையும் நீ ஒரு தற்காலிக தடையே. உனது தன்னம்பிக்கையே அந்த தடைகளை அகர்த்தெறியும். முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். அது எத்தனை சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. தந்திரங்களை 10 வருடங்களுக்கு ஒருமுறை மாற்றிக்கொண்டே இருப்பவனால் தான் எப்போதும் தலைவனாக இருக்க முடியும். என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வெற்றியடைய என் நம்பிக்கை மட்டும் எனக்கு போதும். முடியாது என்ற வார்த்தையை முட்டாள்களின் அகராதியில் மட்டுமே காண முடியும். பள்ளம் ஒன்றில் விழுந்த பின்னர் தான் யார் மேலே இருந்து கை தருகிறார்கள், யார் கைத்தட்டி சிரிக்கிறார்கள் என்பது தெரிகிறது. மனிதனின் மறுபக்கம் அறிய கஷ்டங்கள் நிறைய உதவுகிறது. கண்ணாடிதான் என் உண்மையான நண்பன். ஏனென்றால் அவன் முன்னால் நான் அழும்போது அவன் சிரிப்பதில்லை. உங்கள் மனமே நீங்கள் விரும்பியபடி இயங்காத போது மற்றவர்கள் உங்கள் மனதுக்கு ஏற்ப இயங்கவில்லை என்று கோபம் கொள்வது என்ன நியாயம்? உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டுமே. விட்டு கொடுத்தே பழகிய பின் ஒருமுறை மறுத்தால் கெட்டவனாக அடையாளப்படுத்தப்படுகிறோம். தலையில் இருக்கும் வரை முடியை அழகுபடுத்தி ரசிக்கும் மனிதன் அதுவே வெட்டப்பட்டு தரையில் விழுந்த பின் அருவருப்புடன் பார்ப்பான். எதுவாக இருந்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்தே மதிப்பும் மரியாதையும். சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சுகமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. இன்பத்தில் துன்பமும் துன்பத்தில் இன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. உனக்குள் இருக்கும் திடகாத்தமான ஆற்றலை வெளிக்கொணர வேண்டி வாழ்க்கை சோதிக்கும் இந்த பரீட்சையில் வெல்வதும் வீழ்வதும் என்றுமே உன் கையிலே. உனக்காக செய்யப்படும் காரியங்கள் உன்னை விட யாராலும் சிறப்பாக செய்திட முடியாது. உன்னை நீயே செதுக்கிக்கொள். உனக்குள் நீயே சிறந்தவன். இன்பமோ துன்பமோ சகித்துக் கொண்டு ரசித்து வாழ்ந்தால் நாம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். உயர உயரத்தான் நமக்கு மேல் எத்தனை பேர் உள்ளனர் என்பது புரியும். உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே. நீ நேர்மையாக இருந்தால் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அதே நேரம் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன் நேர்மைக்கு முன் தோற்று போகும். ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது. நாம பார்க்காத கஷ்டமானு போய்கிட்டே இருக்கணும். நாம் இந்த உலகத்தில் தங்கிச் செல்லும் காலத்திற்கான வாடகை மற்றவர் மீது நாம் செலுத்தும் அன்பு மட்டுமே. ஒரு பறவை மரத்தின் கிளையில் அமரும் போது அது எந்த நேரத்திலும் முறிந்துவிடும் என்ற பயத்தில் அமர்வதில்லை. ஏனென்றால் பறவை நம்புவது அந்த கிளையை அல்ல, அதன் சிறகுகளை. பறவை தன் சிறகுகளையே நம்புகிறது, அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல. உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை.
உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதியே. எங்கு உன் கவனம் செல்கின்றதோ அங்கு சக்தி பாய்கின்றது. உன் கவனத்தை கவனத்தோடு செலுத்து. ஒரு மெழுகுவர்த்தியில் இருந்து ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகளை ஒளிரச் செய்யலாம். மேலும் மெழுகுவர்த்தியின் ஆயுள் குறைக்கப்படாது. பகிரப்படுவதன் மூலம் மகிழ்ச்சி ஒருபோதும் குறையாது. ஒருபோதும் முயற்சிகளை கைவிடாதீர்கள். பெரிய விஷயங்கள் செய்ய நேரம் எடுக்கும். பொறுமையாயிரு. வலி எப்போதும் கண்ணீரால் மட்டுமே இருப்பதில்லை. சில நேரங்களில் சிரிப்பிலும் மறைந்திருக்கும். தன்னம்பிக்கை திட்டம் மற்றும் நடவடிக்கை தீவிரமாய் இருக்கும் போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற 3 வழிகள். பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடமிருந்து பெற முயலுங்கள். துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதியளிக்கும். அப்போதுதான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும். புகழ்வதை காட்டிலும் ஊக்கப்படுத்துவது சிறந்தது. வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பது சிறந்தது. வானத்தை போல பெரிய இன்பம் வேண்டாம். நட்சத்திரம் போல சின்ன சின்ன இன்பம் போதும் வாழ்க்கையை அழகாய் மாற்றிட. கத்தி என்று தெரிந்தும் கால் தடம் பதித்தவர்தான் இன்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கிறார்கள். முயற்சி திருவினையாக்கும்.